ஏழை நெசவாளி ஒருவன் ஊருக்கு வந்த சாமியாரிடம் சுலபமான உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டான். சாமியார் புன்னகை புரிந்தார். அப்பா, திருநீறு பூசிய திருமுகத்தை பார்த்த பிறகு தான் ஆகாரம் சாப்பிடுவது என்ற ஒரு கொள்கையை வைத்துக்கொள் என்று அருளினார். அப்படியே என்றான் ஏழை. அவனுடைய பக்கத்து வீடு ஒரு குயவனாருடையது. அந்த குயவனார் பரம சிவபக்தர். நெற்றியில் எப்போதும் வெந்நீரு தரித்துக் கொண்டிருப்பார். அடிக்கடி அவனுடைய வீட்டு பக்கம் வருவார். திருநீறு பூசிய அவருடைய முகத்தை பார்த்த பின்னரே கூழானாலும் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டான் ஏழை. ஒரு நாள் குயவனார் அவன் வீட்டு பக்கம் வரவில்லை. கடும்பசியால் துடித்தான் ஏழை. போயவர் வீட்டில்தான் பார்த்துவிட்டு வாருங்களேன் என்றாள் அவன் மனைவி. சரி என்று அடுத்த வீட்டுக்கு ஓடினான். அந்த வேளை குயவனார் களிமண் எடுக்கும் பொருட்டு ஏரிக்குச் சென்றிருந்தார். ஒரே ஓட்டமாக ஏரி கரைக்கே ஓடினான். அங்கே ஒரு பெரிய பள்ளம். அதில் குயவனார் மண் வெட்டி எடுக்கும்போது 2 தங்க குடங்கள் இருந்தன. யாராவது பார்த்து விட்டால் துன்பமாயிற்றே என்று மேலே நிமிர்ந்து பார்த்தார். அந்த நேரத்தில் ஏழை பார்த்து விட்டேன் என்று கூறிவிட்டு பிடித்தான் ஓட்டம். அவன் பார்த்தது அவரது விபூதியணிந்த முகத்தைத்தான். குயவனார் பதைத்து போனார். இவன் யாரிடமாவது சொல்லி விட்டால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகுமே என்று அஞ்சினார். பதட்டத்தோடு அவனை அழைத்த குயவர், நீயும் ஏழை, நானும் ஏழை. ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக் கொள்வோம். இதை வெளிப்படுத்த வேண்டாம். இந்தா ஒரு குடம், நீ கொண்டு போ என்று கொடுத்து விட்டார். திருநீறு பூசிய முகத்தை பார்த்த ஒரு நன்மையின் காரணமாகவே இந்த நலம் ஏதியதே. நாமே திருநீறு பூசி வழிபாடு செய்தால் நலன்கள் ஏதுமே என நினைத்த நெசவாளி அன்று முதல் ஆசார அனுஷ்டானங்களை மேற்கொண்டு திருநீறு பூசி தெய்வ மனம் கமழச்சிறந்து விளங்கினான். அறியாமல் இறை சிந்தனை கொண்டாலும் அளப்பரிய நலன் உண்டு. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.